வணக்கம் மக்களே, ஓசோன் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து உங்கள் அஸ்வின். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸில் தாமரைக்குளம், அதாவது கிணத்து கடவுக்கு நெக்ஸ்ட் ஆஃப் தாமரைக்குளம். இந்த தாமரைக்குளத்துலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா அர்ஜுன் காலேஜ் அப்படின்ற நமக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க. ஸோ அந்த காலேஜுக்கு பக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு செட்டிக்காபாளையம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. இந்த செட்டிக்காபாளையம் ஊருக்கு ஒட்டின மாதிரியே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 2 ஏக்கர் 40 சென்ட் அளவிலான ஒரு தென்னந்தோப்பு தான் இன்றைக்கி நமக்கு சேலுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த தென்னந்தோப்பை பற்றி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியணும், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மக்களே, இந்த லேண்டில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரோடு வந்துட்டு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு மேலே ரோட் ஃபேஸே இருக்குதுங்க லேண்டுக்கு. இந்த லேண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்துட்டு தாமரைக்குளத்துலேருந்து செட்டிக்காபாளையம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்துடுது, அதாவது ஊர் ஒட்டியே வருது. ஸோ நமக்கு வந்துட்டு ரோட் ஃபேஸ் வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ரோட் ஃபேஸ், தார் ரோட் ஃபேஸ், அகலமான தார் ரோடோட நமக்கு வந்துட்டு இந்த லேண்ட் கிடைக்குது. ஸோ செகண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஃபுல்லாமே தென்னை மரம், தோப்பு ஃபுல்லாமே தென்னை மரங்க. கிட்டத்தட்ட 2 ஏக்கர் 40 சென்ட், கிட்டத்தட்ட 150க்கு மேலே தென்னை மரங்கள் வந்துட்டு இதில் இருக்குது. மூணாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு இபி வந்துட்டு ஃப்ரீ இபிங்க, ஃப்ரீ இபி சர்வீஸு. ஸோ நமக்கு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் 2 போரு, நமக்கு வந்துட்டு ஒரு கிணறு, மொத்தம் வந்துட்டு நமக்கு வாட்டர் சோர்ஸு எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு காம்பவுண்ட் பண்ணிடுறாங்க. காம்பவுண்ட் பண்ணி நமக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், காம்பவுண்ட் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ காம்பவுண்ட் ஒர்க் முடிச்சோன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு கேட் வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு காம்பவுண்டுங்க, சுற்றி வந்து ஃபென்ஸ்டுங்க. நமக்கு வந்துட்டு தோப்பு ஃபுல்லாக சுற்றி ஃபென்சிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு அழகாக டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி நமக்கு மரத்துக்கெல்லாம் வந்துட்டு நீட்டாக ட்ரிப் இரிகேஷன் போட்டு பெயிண்ட் அடித்து நமக்கு வந்துட்டு நல்லா ஃபஸ்ட் கிளாஸில் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ தோப்பு வந்துட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நமக்கு வந்துட்டு ரெடி டு மூவ் மாதிரி நமக்கு வந்துட்டு தோப்புக்குள்ளே ஒரு வேலையும் இல்லை, நீட்டாக பக்காவாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. மக்களே, இப்போது ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்துட்டு வடக்க பார்த்த பூமிங்க. அதாவது நீங்கள் வாஸ்துப்படி பார்க்குறீங்க அப்படின்னா வாஸ்துக்கு வந்துட்டு சூட் ஆகிற மாதிரி வடக்கு பார்த்து இருக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த லேண்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்க்குற மாதிரி இந்த தோப்பு வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிற ஆப்ஷன் வந்துட்டு இந்த தோப்பில் இல்லைங்க. நம்ம 2 ஏக்கர் 40 சென்ட் மொத்தமாக தான் இது வந்துட்டு சேலுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த 2 ஏக்கர் 40 சென்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது தாமரைக்குளம், நம்ம வந்துட்டு செட்டிக்காபாளையம் இங்கே இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு நீங்கள் நேரில் வந்து விசாரித்து பார்க்கலாம். அதை விட இதை வந்துட்டு நம்ம கம்மியாக தான் கோட் பண்ணுறோம். நான் ப்ரைஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தென்னை மரங்கள் எல்லாமே வந்துட்டு காப்புக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தண்ணி வசதி வந்துட்டு நல்லா இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்ல கண்டிஷனில் இருக்க தோப்பு வந்துட்டு நமக்கு கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப ரேருங்க. அப்படியே கிடைச்சாலும் 5 ஏக்கர் 6 ஏக்கர் அந்த மாதிரி பெரிய பிட்டாக கிடைக்குங்க. சின்ன பிட் வந்துட்டு இந்த மாதிரி கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி லேண்ட் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு எதாவது தேடிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி தென்னந்தோப்பு வந்து நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, பைபாஸ்லேருந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் வரணும், நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பைபாஸ்லேருந்து ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் வந்துட்டு ஷார்ட் டைமில் ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதாவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லேண்ட் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக சூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரெவன்யூ, அதாவது நீங்கள் போடுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சைடில் ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. தென்னை மரத்துலேருந்து நம்ம வந்துட்டு எடுத்து நீங்கள் நீட்டாக பராமரிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து சைடில் ஒரு ரெவன்யூ வந்துட்டு ஜென்ரேட் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த தோப்பு பற்றி உங்களுக்கு நேரில் வந்து நீங்கள் பார்க்கணும், இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நேரில் வந்து பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் நேரில் வந்து பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கும் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்க நம்பருக்கும் நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட விசிட்டை வந்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.